மைக்கோட வேலை மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம பேசுகிற ஆப்போசிட் பர்சன் கேட்குறா மைக் யூஸ் ஆகுது. பட் ஸ்மார்ட் ஃபோனை மைக் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாங்க, ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை மைக் வந்து டிஜிட்டல் டைப் மைக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கீழே ஒரு மைக் இருக்கும், மேலே ஒரு மைக் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பட்டன் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் டைப் மைக் யூஸ் பண்ணுவாங்க. 3 to 4 டைப் தான் இருக்கும். ஓகே, வயர் டைப் தான் இருக்கும். ஸோ எது போனால் எதுனா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த மாடலில் வர டிஜிட்டல் மைக்லாம் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, ஸோ மாடலுக்கு ஏற்ற மைக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாடலுக்கு ஏற்ற மைக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அண்டு செக் பண்ணவும் நம்ம முடியாது. கீழே இருக்க மைக் வந்து பிரைமரி மைக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, மேலே இருக்க வந்து செகண்டரி மைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோன் கால்ஸ் பேசும்போது நம்ம பேச ஆப்போசிட் பர்சன் கேட்க கீழே இருக்க மைக் யூஸ் ஆகும், பிரைமரி மைக்கு. சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை போட்டு கேட்போம். ஓகேண்ணா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் வந்து வேலை செய்யணும். நம்ம வந்து சவுண்ட் நல்லா பூஸ்டப் ஆகி செகண்டரி மைக் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மைக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், மேலே இருக்கும், கீழே இருக்கும். ஓகேண்ணா, ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காயில் சுற்றி இருப்பாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த காயில் டேமேஜ் ஆயிரும். அப்போனால என்ன ஆகுனா மைக்கு டேமேஜ் ஆயிரும், இல்லைனா அந்த கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேண்ணா, ஸோ டெக்னீஷியன் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு அன்னி பார்த்தீங்கன்னா மைக்கை மாற்றாமல் சப்போர்டே மாற்றிடுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் மாற்றினா எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும், டூப்ளிகேட்டில் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு டேமேஜ் ஆகும். ஓகேண்ணா, ஸோ நம்ம எஸ்என்ஆர் டெக்னாலஜி என்ன சொல்லுவோம்னா, சப்போர்டை மாற்றா அந்த மைக்கை மட்டும் எப்படி மாற்றலாம் அந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம சொல்லி தருவோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.